மட்டன் குழம்பு அட்டகாசமான சுவையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்பவே சுலபங்க. டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஒரு முறை இந்த போல் மட்டன் குழம்பு செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ருசி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எதுவும் கருக விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் இது போல் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 30 சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு 2 நல்ல பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியை எடுத்து இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது போல் நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தேங்காய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை. தக்காளி நல்லா கொஞ்சம் சாஃப்டாகி வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 800 கிராம் அளவுக்கு மட்டனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டனை நம்ம டைரெக்டாக அப்படியே தாங்க சேர்க்க போகிறோம், எதுலேயும் ஊற வைக்க போகிறதில்ல. இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் மட்டனில் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்போ தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட மிளகாய் தூள் தனியாக இல்லைனா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கலர் கொடுக்கும், காரம் இருக்காது, அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது சரியான பதத்துக்கு குழம்பு இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்கான கிரேவியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணியே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி வச்சுடுங்க. உங்களுக்கு மட்டனுக்கு எத்தனை விசில் வச்சா மட்டன் நல்லா சாஃப்டாகி வருமோ அந்தளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. நான் 7லேருந்து 8 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள், மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணுன்றதுனால நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஓப்பன் பேனில் வச்சு கொதிக்க வைக்கிறேன். கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியும் தூவிட்டு கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதி வந்துச்சுன்னா நல்லா திக்கான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு இட்லி தோசைக்கெலாம் இந்த அளவுக்கு பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.